மா இப்போ என்னம்மா, இப்போ என்ன மீனா வீட்டை விட்டு போனோம் அவ்வளோதானே, மீனா மட்டும் போனால் போதுமா இல்லை நானும் வீட்டை விட்டு போகணுமா அப்படின்னு வந்து முத்து கேட்கும் பொழுதே வந்து நீயும் போனால் சந்தோஷம் தான்டா, எனக்கு என்ன யார் போகிறா போகலைங்கிறது விஷயம் இல்லை, ஆனால் எனக்கு என் புருஷன் உயிரோடு இருக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு வந்து பேசிக்கிட்டு இருக்க. சரிம்மா நாங்கள் பைய எடுத்து கிளம்பிடுறோம், ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம், முதல்ல போயிட்டு உங்கள் ஃப்ரெண்டு சிந்தாமணியை மட்டும் ஒரே ஒரு நிமிஷம் எங்கள் வீட்டுக்கு வர சொல்லுங்களேன், ஒரு சின்ன விஷயம் தான் அப்படின்னு வந்து சொல்ல. அவங்க இருக்கடா இங்கே வீட்டுக்கு வரணும் அப்படின்னாம்மா, அவங்க வீட்டுக்கு வரட்டும், அவங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா நானும் மீனாவும் வீட்டை விட்டு கிளம்புறோம்மா, சரியா, முதல்ல அவங்கள மட்டும் வர சொல்லுங்க அப்படின்னு வந்து சொன்னதுக்கப்புறமா வந்து இது என்னடா இது புது கதையாக இருக்குது, என்னடா அவங்க எதுக்குடா வரணும் அப்படின்னு வந்து திருப்பி வந்து மனோஜ் பேசும்பொழுதே வந்து இருக்குமா 2-3 முக்கியமான விஷயம்லாம் இருக்குது, வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து, டே மனோஜ் இது உனக்கு தேவையில்லாத விஷயம், நானும் என் பொண்டாட்டி தான் வீட்டை விட்டு போக போகிறோம், அதுக்கு காரணம் வந்து அப்பாவோட உயிருக்காக அப்படிங்கிறதுக்கு தானே, இதில் உன் விஷயம் எங்கே வந்துச்சு அப்படின்னா, எனக்கும் தான் வாழ்க்கையில் நிறைய கஷ்டம், இதுக்கெல்லாம் காரணம் உன் பொண்டாட்டியாக இருக்கும்னு தோணுது அப்படிங்கும்போது, இந்த பாரு பேசிக்கிட்டே இருப்பா அப்புறம் சப்புன்னு ஒன்று வச்சு விட்ருவேன் அப்படின்னு வந்து கோபமாக பேசுகிறாரு முத்து பேசினதுக்கு அப்புறமா தான் வந்து என்ன ஆகுது அப்படின்னா வந்து, இப்போ விஜயா கால் பண்ணும்பொழுது நான் சொன்னேன்னு சொல்லாதீங்கம்மா, நீங்கள் சும்மா கூப்பிட்ற மாதிரி கூப்பிடுங்க அப்படின்னு கால் பண்ணிட்டு இருக்கும் போதே பக்கத்துல வந்து முத்து சொல்கிறாரு, எதுக்குங்க தேவையில்லாத வேலையெல்லாம், நம்ம கிளம்பிடலாங்க, ஏதாச்சும் ஒன்று சும்மா மாமா தெரியாமல் கீழே விழுந்துட்டாரு, இல்லை மாமாவுக்கு ஒரு ஜுரம் காய்ச்சல் வந்தால் கூட எனக்கு வந்து மனசெல்லாம் நம்மளால தானோ, நான் தான் காரணமோ அப்படின்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்கும், தயவு செஞ்சு வேணாங்க நம்ம கிளம்பலாங்க அப்படின்னு வந்து மீனா திருப்பி சொல்கிறாங்க. சொல்ல பொழுது, மீனா இரு மீனா, ஒரே ஒரு நிமிஷம் தானே, அவங்க வந்துட்டோன்னே கிளம்ப போகிறோம், இப்போ என்ன இப்போ கிளம்புறதுக்கும் 1/2 மணி நேரம் கிளம்புறதுக்கும் என்ன பெரிய டிஃப்ரென்ஸ் ஆக போகுது, கிளம்பிடலாம் அப்படின்னு வந்து பேச. உடனே வந்து இப்போ விஜயா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து கால் பண்ணிவிட்டு சிந்தாமணி எங்கே இருக்கீங்க சிந்தாமணி அப்படின்னா, இங்கே தான் மாஸ்டர் இருக்கேன் சொல்லுங்கள் அப்படின்னா, இல்லை அந்த பரிகாரம் பண்ணுறதுக்கு ஆள்லாம் அந்த சாமியார் வந்தாங்க, அவங்க வீட்டை விட்டு வந்து மீனாவை அனுப்ப சொல்கிறாங்க, அவளோட ராசிக்கு தான் எல்லாமே நடந்திருக்கு, இந்த வீட்டுக்கு வரக்கூடாத வந்துட்டாங்கிறாங்க அப்படின்னா, ஐயோ மாஸ்டர் அவங்க ரொம்ப சக்தி வாய்ந்த சாமியார், அவங்க விஷயத்தில் வந்து தேவையில்லாமல் ரிஸ்க் எடுக்காதீங்க, அவங்க என்ன சொல்கிறாங்களோ செய்யுங்க, அதுக்கப்புறமா பரிகாரமாக கூட பண்ணிக்கலாம், என்ன மாஸ்டர் வீட்டு மருமகளை எப்படி அனுப்புறதுன்னு யோசிக்கிறீங்களா அப்படியெல்லாம் ஒன்றும் நான் யோசிக்கல அப்படிங்கும் போதே பக்கத்தையே தான் நம்ம முத்து மீனெல்லாம் இருக்காங்க, ஒன்றும் அது யோசிக்கல, ஆனால் இது ரொம்ப குழப்பமாக இருக்குது, நீங்கள் வீட்டுக்கு வரீங்களா, இதை பற்றி கொஞ்சம் பேசிட்டு ஒரு முடிவு எடுத்துக்கலாம் அப்படின்னு. உடனே வரேன் மாஸ்டர் அப்படின்னு ஃபோனை வைக்கிறாங்க. வச்சுட்டு உடனே வந்து, டேய் தம்பி வண்டியை வந்து நேராக அந்த விஜயா வீட்டுக்கு விட்றா அப்படின்ட்டு, நம்ம நினச்சதெல்லாம் அப்படியே நடக்க போகுது, குழப்பம் எப்போ வந்தாலும் அது நமக்கு வந்து ஈஸியாக நமக்கு சாதகமாக தான் அமைய போகுது, நேராக உள்ளார போகிறோம் பேசுகிறோம், அவளை வீட்டை விட்டு துரத்துறோம், அவள் அதை வீட்டை விட்டு போகிறத நான் பார்க்கணும் அப்படின்னு அமைஞ்சிருக்கு. அவள் வீட்டை விட்டு போனதுக்கப்புறமா அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் இவங்கெல்லாம் இருக்கட்டும், அவங்க தனியாக கஷ்டப்படட்டும், அதுக்கப்புறமா வந்து இந்த வீட்டை மொத்தமாக நம்ம எடுத்துக்கிட்டு இதுங்களையும் துரத்தி விட்டுறலாம் அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருக்கும் பொழுதே வந்து, டே இப்போ எதுக்குடா வர சொல்கிற, எதுக்குடா என்னடா பிரச்சனை உனக்கு அப்படின்னு வந்து திருப்பி வந்து விஜயா கேட்டுட்டு இருக்காங்கம்மா, நான் சொல்கிறேம்மா வந்தோடனே நான் கிளம்புறோம் அப்படின்னா, என்ன பையெல்லாம் கூட பேக் பண்ணல அப்படின்னா, நான் அதெல்லாம் பேக் பண்ணி நைட்டே எடுத்து வச்சிட்டேன் அப்படிங்கிறாங்க மீனா நீ அநியாயத்துக்கு ஃபாஸ்ட்டாக இருக்க மீனா அப்படின்னு வந்து முத்து பேச, இவங்க அழுதுகிட்டே இருக்காங்க, மீனா நீ முதல்ல அழறதை நிறுத்து, எல்லாம் முதல்ல அவங்க வரட்டும், வந்தப்பறம் நம்ம கிளம்பலாம் அப்படின்னா, அவங்க எதுக்குங்க வரணும், அவங்க இன்னும் சந்தோஷம் தாங்க பட போகிறாங்க நான் வீட்டை விட்டு போகிறேன்ட்டு அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் எனக்கு தெரியும் நீ கவலைப்படாமல் இரு அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே உள்ளார சிந்தாமணி வராங்க. அண்ணாமலை கரெக்டாக அப்போ தான் வராரு. அண்ணாமலை வந்து சிந்தாமணி வரதுக்கு கொஞ்சம் முன்னாடி வந்துட்டு அவர் வேற சொல்கிறாரு, இந்த பாரு தேவையில்லாத வேலை பண்ணுற நீ, அவங்கெல்லாம் வீட்டை விட்டு போக வேணாம், கண்ட மூட நம்பிக்கையை வச்சுக்காது, இவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்கன்னு எதையா கேட்டுட்டு இருக்காது அப்படிங்கும் பொழுது, அவங்க ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி, எனக்கு மனசு நெருடலாக இருக்குது, மீனாவே போகிறதுக்கு ரெடியாக இருக்கா, அப்புறம் உங்களுக்கு என்ன அப்படிங்க, நானும் வேணா போயிடவா அப்படின்னு வந்து கேட்க, பேசாமல் இருங்க என்ன தேவையில்லாமல் அழ வைக்காதீங்க அப்படின்னு வந்து விஜயா ரொம்ப நல்லவங்களா பேசிகிட்டு இருக்கும் போது சிந்தாமணி உள்ளார வராங்க. உள்ளார வந்ததுக்கப்புறம் வந்து, சிந்தாமணி எனக்கு அதான் ரொம்ப குழப்பமாக இருக்குது, உட்காருங்க, அந்த சாமியார் இப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க, இதுக்கு பரிகாரம் எதுவும் இல்லையான்னு கால் பண்ணலான்னு பார்த்தா அவங்க ஃபோனே எடுக்க மாட்டுறாங்க, அவங்க எடுக்காத காரணமே இந்த இவன் தான், இந்த ரவுடி பையன் இந்த ரவுடி பையன் தேவையில்லாமல் அவங்கள போய் வந்து குத்து விளக்க வச்சு குத்திடுவேன்னா அவங்கள மிரட்டி அவங்கள ஓட விட்டான் அப்படின்னு, இதெல்லாம் ரொம்ப தப்பு மாஸ்டர், நீங்கள் சொல்லி வளர்க்கணும் உங்கள் பிள்ளைங்களை, இந்த மாதிரி வர சாமியார்லாம் அப்படி பண்ணால் அவங்களோட பவருக்கு அவங்க ஏதாச்சும் ஒன்று கிடக்க ஒன்று சொல்லிட்டாங்கன்னா அது அப்படியே பழிச்சிடும், ஏற்கனவே இவ்வளோ பெரிய விஷயத்த சொல்லியிருக்காங்க, அவங்க எந்த கோபத்தில் இருக்காங்களோ, நானும் கால் பண்ணி பார்த்தேன் மாஸ்டர், அவங்க ஃபோனே எடுக்கல, நான் நீங்கள் என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம்னு நினச்சேன் அப்படின்னு வந்து பேச, எல்லாம் எப்படி எடுப்பாங்க, அவங்களுக்கு உயிர் பயத்தை காட்டுற மாதிரி காட்டிட்டாங்க அப்படின்னு வந்து இந்த பக்கம் மனோஜ் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே வந்து, இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க சிந்தாமணி, அவங்க சொல்கிறத அப்படியே கேட்குறதா, இப்போ என்னென்னு எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னா, மாஸ்டர் எனக்கும் மீனாவுக்கும் இடையில சின்ன பிரச்சனைகள்லாம் இருக்குது, நான் அதுக்காக ஆனால் சொல்லலை, அது தொழில் போட்டியில் இருக்கிறது வேறு, ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு மருமக வீட்டை விட்டு அனுப்பப்படுறதுக்கு அதுவும் ஒரு கஷ்டமான விஷயம்தான், ஆனால் வேறு வழி இல்லை, ஏன்னா அவங்க சொல்கிறது படி பார்த்தீங்கன்னா அண்ணன் உயிருக்கு தான் ஆபத்துன்னு சொன்னாங்கங்கிறீங்க, அதனால் ரிஸ்க் எடுக்காமல் நீங்கள் வந்து அவங்க அனுப்பிவிட்ருங்க அப்படின்னு வந்து சொல்ல, அப்படியா அப்படின்ட்டு அந்த சாமியார் எங்கேருந்து வந்தாங்க, அந்த சாமியாருக்கு எங்கே ஏதாச்சும் ஆஃபீஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி
சொன்னீங்கன்னா அந்த ஆஃபீஸில் போயிட்டு நாங்களே ஏதாவது பரிகாரம் இருக்கான்னு கேட்டு நான் கூட மன்னிப்பு கூட கேட்டுக்கிறேன், அந்த ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு மட்டும் சொல்லுங்களேன் அப்படின்னா, அவங்க நம்பர் தான்ப்பா இருக்குது, அவங்க நம்பர் தான் வச்சு நாங்கள் கால் பண்ணி வர சொல்லுவோம். அவங்க முதல்ல குறி சொல்லிட்டு இருந்தாங்க, அப்புறம் ரொம்ப சக்தி வாய்ந்தவங்கன்னு தெரிஞ்சு நாங்கள் அடிக்கடி கூப்பிடுவோம், அவ்வளோதான், என்கிட்ட ஆஃபீஸ் தான் இல்லை அப்படின்னு வந்து சொல்ல, இல்லை அவங்கள நீங்கள் கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணலாம்ல அப்படின்னா ட்ரை பண்ணி பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி பேசுகிறாங்க. பேசும்பொழுதே முத்து அப்படியா அவங்கள்ட்ட நீங்கள் அதுக்கப்புறம் பேசவே இல்லையா அப்படின்னா இல்லையே அப்படின்னு வந்து சொல்ல, சரி 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 அப்படின்ட்டு ஒரு அமைதியாக இருக்கும் பொழுதே இப்போ கரெக்டாக என்ன ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தா வீட்டுக்குள்ளார ரேகாவும் வராங்க. ரேகா வந்த உடனே வந்து இவங்க ஷாக்காகி திரும்பி பார்க்குறாங்க. ரேகா கண்ணு நீ எதுக்கு வர அப்படின்னு இவங்க வந்து கேட்க, இல்லை ஒரு காரணமாக தாம்மா அப்படின்ட்டு வந்து அவங்க அந்த பக்கமாக போய் நின்னதுக்கப்புறமா வந்து அனுப்பிட்டேன் அப்படிங்கிறாங்க முத்துவை பார்த்து. அனுப்பிட்டேன் அப்படின்னு என்ன அந்த அவன்கிட்ட உனக்கு என்ன பேச்சு, நீ என்ன அனுப்பிட்ட அப்படின்னு ஒரு மாதிரி குழப்பமாக கேட்கும் பொழுது வேற ஒன்றும் இல்லை, சில ஆதாரங்கள்லாம் தேவைப்பட்டுச்சு, அந்த ஆதாரத்தை கொடுத்துட்டாங்க. ரொம்ப நல்ல பொண்ணு, இப்படி ஒரு அம்மாவுக்கு இப்படி ஒரு பொண்ணு அப்படின்னு நினைக்கும் போது எனக்கே வந்து ஆச்சரியமாக தான் இருக்குது. இந்த மாதிரி தான் எல்லாரும் வீட்லேயும் இருக்கும் போல அப்படின்னு சொல்ல, என்னடா பேசிக்கிட்டு இருக்க, முதல்ல கிளம்புறீங்களா இல்லையாடா அப்படின்ட்டு, ஓ இதுதான் உங்க பொண்ணா மாஸ்டர் அப்படின்னு வந்து இவங்க கேட்டுட்டு இருக்காங்க. கேட்டுட்டு இருக்கும் பொழுதே வந்து டக்குன்ட்டு, இப்போ இல்லைம்மா நானும் மீனாவும் கிளம்பலான் இருந்தோம், ஆனால் என்ன ஒரே ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த சாமியார்கிட்ட பரிகாரம் ஏதாச்சும் இது பண்ண முடியுமா, அந்த சாமியாரை பார்த்து இதெல்லாம் விசாரிச்சிடலாமா கேட்டுடலாமா அப்படின்னு வந்து பார்த்தா எதுவுமே நடக்கலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். யோசிச்சுட்டு இருக்கும் போது தான் வந்து சில பல ஆதாரங்கள்லாம் கிடச்சிருக்கு, இந்த பாருங்க அப்படின்ட்டு இதை ஃபோனை காமிக்க, ஃபோனில் பார்த்தா அப்படியே வந்து அந்த சாமியார் அப்படியே ஓடி வந்து அவங்க நின்று பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே டக்குன்னு பணத்தை எடுத்து வந்து இவங்க சிந்தாமணி கொடுக்கறது எல்லாத்தையும் கொடுக்க, இது வந்து நேற்று சாயங்காலம் நம்ம வீட்டை விட்டு ஓடி போய் அவங்க போய் இங்கே பணம் வாங்கியிருக்காங்க. இவங்க எதுக்கு இவங்களுக்கு நமக்கு தட்சணை கொடுக்குறாங்க, அதாவது நமக்கு வீட்டுக்கு வந்த சாமியாருக்கு அப்படின்னு பார்த்தா அந்த அம்மாவே வந்து ஒரு ஃப்ராடு. அந்த ஃப்ராடை ஏற்பாடு பண்ண ஃப்ராடு இந்த ஃப்ராடு தான். எதுக்காக அப்படின்னா தெரிஞ்ச மாதிரியே எல்லாத்தையும் பேசிட்டு கடைசியில் வந்து துரத்தி விடுறதுக்காக, யாரை மீனாவை இந்த வீட்டை விட்டு துரத்தி விடணுங்கிற பிளானில் இதெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. இவங்களுடைய அன்பு தோழி தான் அதுக்கெல்லாம் காரணம். இதுக்காக தான் சொன்னேன் நான், இப்போ அப்பாவோட உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னால் தான் நீங்கள் பயப்படுவீங்க, அதே மாதிரி மீனா தான் காரணம்னு சொன்னால் அவளை ஈஸியாக துரத்தி விட்டுருவீங்க. இதே வந்து மனோஜ் காரணம்னு சொன்னால் துரத்தி விட்டுருப்பீங்களா? இதே மனோஜ் தான் காரணம்னு சொல்லியிருந்தா வந்து பரிகாரம் என்னன்னு தான் பார்த்துருப்பீங்க. அதாவது வந்து எங்கே அடித்தா எங்கே வலிக்குன்னு அவங்களுக்கு தெரிஞ்ச வேலையை செஞ்சுருக்காங்க. அதை வந்து கடைசியில் அவங்க பொண்ணே நமக்கு அந்த வீடியோ ஆதாரத்தை கொடுத்து நம்ம அம்மா இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறாங்களேன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஏன்னா வந்து மீனா அழுதுகிட்டே எல்லாம் சொன்னதுனால, உங்களுக்கு எப்படி இவங்கெல்லாம் தெரியும் அப்படின்னு முதல்ல சிந்தாமணி பயப்பட, சிந்தாமணி அப்படின்னு இப்போ விஜயா அந்த பக்கம் கோவமாக பார்த்து நீ எல்லாம் ஒரு மனுஷியா அப்படின்னு வந்து கேட்கும் பொழுதே அவங்க திருன்னு முழிக்கும் போது உன்னை நம்பினேனே நான் அப்படின்னு வந்து இப்போ கேட்கும் பொழுதே டக்குன்ட்டு வந்து இந்த வீடியோ ஆதாரத்தை திருப்பி நல்லா பார்த்துக்கோங்க, இவங்க தான் பணம் கொடுத்துருக்காங்க, போலி சாமியார் அனுப்பிவிட்டாங்கன்னு சொல்லிட்டு கேஸ் கூட கொடுக்கலாம், ஆனால் அதெல்லாம் கொடுக்க போகிறதில்ல. ஆனால் ஒன்றே ஒன்று, ஏன் பொண்டாட்டி இங்கே தான் இருப்பாள், நான் இங்கே தான் இருப்பேன், இதான் அப்பா கூட தான் நாங்கள் இருப்போம், அவ்வளோதான் அப்படின்னு வந்து சொன்னதுக்கப்புறமா அப்படியே ஷாக்காகி அண்ணாமலை முறைக்கே அந்த பக்கம் விஜயா வந்து சிந்தாமணியை பார்க்க, சிந்தாமணி அவங்க மகளை வந்து பார்க்க, அவனு பல திருப்பங்கள் நடந்தால் எப்படி இருக்குங்கிறத பற்றி இந்த ப்ரெடிக்ஷனை பற்றி உங்கள் கருத்தை சொல்லிவிட்டு அப்படியே மறக்காமல் இடம்பொருள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மற்ற ப்ரெடிக்ஷன் வீடியோஸையும் பாருங்கள். தேங்க்யூ.